ஆர்கே நகர் தொகுதியில் நாளை வாக்குப்பதிவு நடைபெற உள்ள நிலையில் வாக்குப்பதிவு மைய அலுவலர்களுக்கான இறுதி பயிற்சி மற்றும் அவர்களுக்கான பணி விவரங்கள் குறித்த உத்தரவு தற்போது கொடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த நேரடி தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ராஜா. ஆர்கே நகர் தொகுதியில தற்போதைய நிலவரம் என்ன, அதிகாரிகளுக்கு என்னென்ன பயிற்சிகள் கொடுக்கப்பட்டு வருது, அது பத்தி சொல்லுங்க ராஜா. ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாளை நடைபெறுகிறது. ஏற்கனவே இந்த தொகுதியில் வாக்குப்பதிவு அதிகாரிகளுக்கான 3 கட்ட பயிற்சி வகுப்புகள் நடந்து முடிந்துள்ளன. கடந்த 10ஆம் தேதி, 17ஆம் தேதி, 23ஆம் தேதி ஆகிய 3 தினங்களில் அதற்கான பயிற்சி வகுப்புகள் முடிந்துள்ளன. மொத்தம் இந்த தொகுதியில் 230 வாக்குச்சாவடிகள் உள்ளன. இதில் 1205 அதிகாரிகள், மத்திய மாநில அரசினுடைய அலுவலர்கள் இந்த பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். அவர்களுக்கான பணி ஆணை மற்றும் இறுதிக்கட்ட பயிற்சி வகுப்பு தற்போது முடிந்துள்ளது. ஏற்கனவே எப்படி அந்த வாக்குப்பதிவு இயந்திரத்தை அவர்கள் கையாள்வது, வாக்குப்பதிவின் போது எது போன்ற நடைமுறைகளை கடைபிடிப்பது, அதே போல தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அந்த 12 ஆவணங்களை பொதுமக்களிடம் எப்படி சரிபார்த்து அவர்களை வாக்களிக்க செய்வது என்பது குறித்த விரிவான பயிற்சிகள் அவர்களுக்கு ஏற்கனவே 3 கட்டமாக கொடுக்கப்பட்டன. இன்று இறுதிக்கட்ட பயிற்சி மற்றும் அந்த நினைவூட்டல், அந்த வாக்குப்பதிவு இயந்திரங்களை எப்படி கையாள்வது என்பது குறித்த நினைவூட்டல் தற்போது நடைபெற்று வருகிறது. இது சென்னை பாரதி மகளிர் கல்லூரியில் உள்ள இந்த பயிற்சி வகுப்பு தற்போது நடைபெற்று வருகிறது. இவர்களுக்கு ஆணை, அதாவது 230 வாக்குச்சாவடிகளிலும் எந்த வாக்குச்சாவடியில் எந்த அதிகாரி பணியாற்ற வேண்டும் என்ற ஆணை தற்போது இந்த சென்னை மாவட்ட ஆட்சியரும் அதே போல சென்னை மாவட்ட கூடுதல் தேர்தல் அதிகாரியுமான சுந்தரவல்லி தற்போது வழங்கினார். இவர்களுக்கு மொத்தம் ஒரு வாக்குச்சாவடியில் 5 அதிகாரிகள் பணியாற்ற உள்ளனர். மைக்ரோ அப்சர்வர் எனப்படும் நுண்பார்வையாளர் முதல் அதிகாரியாகவும், அதற்கு பிறகு வாக்குப்பதிவு அதிகாரி, மொத்தம் அந்த தேர்தல் அதிகாரி ஒருவர் இருப்பார், பிரிசைடிங் ஆபீசர். அதே போல வாக்குப்பதிவு அதிகாரி 1, 2, 3 என 3 பேர் இருப்பார்கள். அவர்கள் 2 சேர்த்து மொத்தம் 5 பேர் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் இருப்பார்கள். 1500 வாக்காளர்களுக்கு அதிகமாக உள்ள வாக்குச்சாவடிகளில் ஒரு அலுவலர் கூடுதலாக நியமிக்கப்படுவார். அதாவது வாக்குப்பதிவு அதிகாரி ஒருவர் கூடுதலாக நியமிக்கப்படுவார். பொதுவாக ஒவ்வொரு தேர்தலிலும் 6 வாக்குச்சாவடிகளுக்கு ஒரு நுண்பார்வையாளர், மைக்ரோ அப்சர்வர்கள் நியமிக்கப்படுவது வழக்கம். ஆனால் இந்த தேர்தலில் 230 வாக்குச்சாவடிகளிலும் 230 மைக்ரோ அப்சர்வர்கள், நுண்பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது அவர்களுக்கான பணி ஆணையம், எந்த தொகுதியில் எந்த வாக்குச்சாவடியில் அவர்கள் பணியாற்ற வேண்டும் என்பதற்கான பணி ஆணையம் தற்போது கொடுக்கப்பட்டு வருகிறது. இன்று மதியத்தோடு இந்த பயிற்சி முடிவடைகிறது. 2 மணிக்கு மேல் ஏற்கனவே வாக்குப்பதிவு இயந்திரங்கள், அந்த வாக்குச்சாவடிகளுக்கு அனுப்பப்பட வேண்டிய வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தயார் நிலையில் உள்ளன. அவை 2 மணிக்கு மேல் ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் அனுப்பி வைக்கப்படும்.